ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர். நான் தான் கடைசி பொண்ணு, 2 அண்ணன். நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தவங்கள லவ் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு அது தெரிஞ்சு யாருமே ஒத்துக்கலை. ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. சரி, நானும் அமைதியாக இருந்துட்டேன். அதோட அவசர அவசரமாக எங்கள் வீட்டில் என்னுடைய தாய்மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. எனக்கு 20, அவங்களுக்கு 39 வயசு. நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன். அவங்க யாருமே வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல அதை. என் மனசை புரிஞ்சுக்காம அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதோட நான் லவ் பண்ண பையனோட பேசுறதை நிறுத்திட்டேன். இதுதான் இனிமேல் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணி நானும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். இவங்க ரொம்ப குடிப்பாங்க, குடிச்சிட்டு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. என்னுடைய மனசை அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃப். குழந்தையும் இல்லை எனக்கு. அப்புறம் அவங்க கொரோனா அப்போ இறந்துட்டாங்க. அதோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன். நான் லவ் பண்ண பையன்கிட்ட அதோட பேசுகிறதும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு திரும்ப நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு பிறகு அவங்க பேசினாங்க. அதுவரையும் அவங்க மேரேஜ் பண்ணவே இல்லை அப்போ வரைக்கும். திரும்ப எங்கள் வீட்டில் வந்து பேசி முறைப்படி பேசி 2 ஃபேமிலியும் திரும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையாகவே அது காட் கிரேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திரும்ப இந்த லைஃப் கிடைக்கும்னு நான் நினைக்கவும் இல்லை. என் லைஃப் இப்படி ஹாப்பியாக மாறணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஆசைப்பட்ட லைஃப் திரும்பவும் எனக்கு கிடைச்சிட்டு அதை நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் நான் இதாக சொல்ல வரேன், லைஃப் முடிஞ்சுட்டு இதோட இனி இப்படித்தான் கஷ்டமாக இருக்கும் லைஃப் அப்படின்னு யாருமே எதுவும் நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அவங்க இறந்து போவாங்கன்னு நான் நினைக்கல. திரும்ப இவங்களை கல்யாணம் பண்ணுவனும் நான் நினைக்கல. ஸோ எல்லாமே கடவுள் ஆசீர்வாதம் தான். இப்போ எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை இருக்குது. எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த தோழிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.